காய்கறி வாங்கி கொண்டு போய் ரூம்ல சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடலாம் போல. விற்கிற விலைவாசி அப்படி இருக்கு காய்கறி. பாவக்காய் வாங்கும்னு பாவக்காரர்கிட்ட கேட்டேன். கிலோ 8 ரியால் அப்படின்னு சொன்னாங்க. நான் 4 ரியாலுக்கு அரை கிலோ வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம், கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் வாங்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். பேமெண்ட் பண்ணிட்டு ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல போயிட்டு காலை சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு வந்தேன். பரோட்டா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ரூம்ல வந்து டீ போட்டு வாங்கிட்டு வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பாடு மட்டும் வடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் படுத்தேன். உடம்பு கொஞ்சம் அந்த டயர்டு இன்னும் போகவே இல்லை 2 நாளா. எந்திரிச்சு பார்க்கும்போது டயம் வந்து 1 மணிக்கிட்ட ஆகி போச்சு. எங்க ஒன்றும் செய்யலையே, ஒண்ணுமே வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 2 பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிட்டு ரொம்ப பூட்டிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஆஃபீஸில் கொண்டு வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு வண்டியை டைம் 10 நிமிஷம் இருக்கு வெயிட் பண்ணேன். ஆஃபீஸ் டியூட்டியை முடிச்சுட்டு மேடத்தை கொண்டு வந்து மெக்டோனஸ்ல இறக்கி விட்டுட்டு நான் ஹோட்டலுக்கு வந்தேன் சாப்பிட்றதுக்கு. ரூம்ல சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு பாவக்காய் வாங்கிட்டு வந்துட்டு சமைக்காம தூங்குனதுனால இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சு. பிரியாணி, பீஃப் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். சாப்பாடு வந்து 9 ரியால் தான் அந்த பீஃப் பிரியாணி. ஒரு ஆளுக்கு நல்ல தரமான சாப்பாடா இருக்கும். அது கூட கொஞ்சோண்டு கிரேவி, சலாத் அது மட்டும் தான் கொடுத்தாங்க. நல்லாவே இருந்துச்சு சாப்பாடு, டேஸ்டா சாப்பிட்டு நான் கிளம்பிட்டேன் ரூமுக்கு. மெக்டோனஸ்ல 3:30 மணிக்கு இறக்கி விட்டு வந்தேன். இப்போ ஒரு 4:30 மணி ஆகும்போது கூப்பிட்டாங்க. அங்கதான் போயிட்டு இருக்கேன். போய் அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியதா ரூமுக்கு. காலையில வாங்கிட்டு வந்த பாவக்காயை சின்னதா வெட்டி கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பரட்டி வச்சோம்னா அந்த கசப்பு கொஞ்சம் குறையும். அதனால பரட்டி வச்சிருக்கேன். பரட்டி வச்ச பாவக்காய் 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். தனியா பொரிச்சதை தனியா எடுத்து வச்சுட்டு வேற ஒரு பாத்திரம் வச்சு கடுகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மசாலா தூள் போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வதக்கி தனியா வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா பாவக்காய், அதையும் கொட்டி வதக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கும். நான் எப்பயும் இப்படித்தான் செஞ்சு சாப்பிடுவேன். கசப்பு வந்து ரொம்ப தெரியாது, கம்மியா தான் தெரியும். ஒரு ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.